இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்களேன். எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் மறக்காம இந்த ஒரு விஷயத்த பண்ணு. ஒரு துணியில ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்து அந்த துணியில மடிஞ்சு எடுத்துட்டு வா. வீட்டோட நிலப்படி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த மண்ணை மஞ்சள் வச்சு அந்த மஞ்சள் துணியோட கட்டி நிலவாசலை கட்டிடு. வீட்டுல எந்த கெட்ட சக்தியும் இருக்காது. ஆக்சுவலாக அந்த வீடியோவை பார்த்த உடனே நல்ல ஐடியாவாக இருக்குது. அடுத்த மாதம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், நம்மளும் இதே மாதிரி மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கட்டி வைக்கலாம்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதில் இருக்கிற வில்லங்கமே. எனக்கு ஆக்சுவலாக இதை பற்றி தெரியாது. கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது எல்லாருமே கழுவி ஊற்றிருக்கிறாங்க. தப்பாக மட்டும் பண்ணவே பண்ணக்கூடாது. நம்ம குலதெய்வம் அனுமதி இல்லாமல் அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்தால் அதை சாமியவே நம்ம எடுத்து வீட்டுக்கு கொண்டுட்டு வர மாதிரி திரும்ப அந்த மண்ணை எடுத்து நம்ம கோயிலில் வைக்கிற வரைக்கும் அதை நம்மளை பாடாப்படுத்தி எடுத்துரும். நம்மளை சும்மாவே விடாது. குடும்பம் குளம் எல்லாமே நாசமாக போயிடும். இது மோசமான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் வந்துருந்தது. ஒருத்தர் கூட அந்த வீடியோவில் கமெண்டில் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணல. எல்லாருமே பிடிமண் எடுத்துகிட்டு வருது ரொம்ப ரொம்ப தப்பு. கோவில் கட்டுறாங்க அப்படின்னா அங்கேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு போய் கட்டுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு கோவில் கட்டுறதுக்கு சமம் இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது. அதனால் நம்மளை பாடாப்படுத்தி எடுத்துரும், நம்மளை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு தெரியாத விஷயத்த நம்ம சாமி தான் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு விஷயத்த நல்லது நினச்சி பண்ணிடுறாங்க. அதை 4 பேருக்கு பரப்பியும் விட்டுறாங்க. தப்பான ஒரு வழிமுறை எல்லாரும் பின்பற்றுற மாதிரி ஆயிடுது. அந்த வீடியோவில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அதை பார்த்துட்டு கடைசியில் அவரே அதில் பின் பண்ணி வச்சுட்டாரு. குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது ஆக்சுவலாக தப்பு தான். ஆனால் குலதெய்வத்தோட அனுமதியோடு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய வழிமுறைகளை சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அவருக்கு தெரியாமல் தான் சொல்லியிருந்தார். இதை பூஜை ரூமில் வைக்கணும்னு சொல்லி அந்த கமெண்டில் பிரித்து எழுதியிருந்தார். ஆனால் வீட்டு நிலப்படியில் கட்டி வைக்கணும், வீட்டு வாசலில் கட்டி வைக்கணுங்கிற மாதிரி அவர் அந்த வீடியோவில் பேசியிருப்பார். அவர் தெரியாமல் சொல்லிட்டு கடைசியில் சமாளிக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு மாற்றி பேசியிருந்தார். அதனால் யாருமே இந்த குலதெய்வம் கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஏதாவது தப்பான வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் உஷாராருங்க.